நாம் தமிழர் கட்சியினுடைய பிரித்தானியாவின் ஒருங்கிணைப்பாளர், என் ஆருயிர் தம்பி, என் அன்பு இளவல் மயூரன் அவர்களினுடைய அன்பிற்கினிய அம்மம்மா செல்லமுத்து அவர்கள் உயிரிழந்து விட்டார்கள் என்கிற பெரும் துயரை செய்தி அறிந்து நான் மிகவும் வருந்துகிறேன். அன்பு தாய் அம்மா செல்லமுத்து அவர்கள், அவருடைய கணவர் ஐயா வேலுப்பிள்ளை அவர்கள் உயிரிழந்து விட்ட பிறகு அவருடைய அன்பு பிள்ளைகள் சுப்பிரமணியம், யோகராஜா, யோகேஸ்வரி, பாலகிருஷ்ணன், கணேசலிங்கம், காந்தலிங்கம், நடராஜன், ஜெயந்தி, வசந்தகுமார் ஆகியோர்களை ஒற்றை மகளாக நின்று வளர்த்து ஆளாக்கி இன்றைக்கு உயர்ந்த இடத்தில் நிறுத்தி அழகு செய்திருக்கிறார். என் செய்திகளை எல்லாம் தம்பி மயூரன் வாயிலாக கேட்டறிந்து தெரிந்து கொண்டேன். இளம் வயதில் திருமணம் செய்து 9 குழந்தைகளை பெற்று கணவனை இழந்து நின்ற நிலையில் சற்றும் சோர்வடையாத ஒரு வீர தமிழ் பெண்மகளாக தன் குடும்பத்தை வளர்த்து பாதுகாத்து அரணாக நின்று ஆளாக்கிய அருமை தாய் அம்மா செல்லமுத்தவர்கள் நாட்டிலே ஏற்பட்ட இனக்கலவரத்தில் அங்கிருந்து இடம்பெயர்ந்து கனடா நாட்டிலே வந்து தஞ்சம் புகுந்து அந்த தாய் மகள் தன் பிள்ளைகளை எல்லாம் ஆளாக்கி இன்று உயர்ந்த நிலையில் உருவாக்கி இருக்கிறார் என்பது ஒரு சரித்திர சாதனையாகும். அந்த தாய் தமிழ் பேரினத்திற்கு ஒரு முன்மாதிரியான தாயாக விளங்குகிறார். இன்றைக்கு அந்த பிள்ளைகள் எல்லாம் தாய் நாட்டின் விடுதலை பற்றோடு, மொழி இன உணர்வோடு மங்காமல், சற்றும் குறையாமல் இன விடுதலையே இறுதி எம் கனவு என்ற நோக்கிலே வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்கிற போது அந்த தாய் எப்படிப்பட்ட உணவோடு உணர்வையும் ஊட்டி வளர்த்திருக்கிறார் என்பதை நன்கு அறிய முடியும். 9 பிள்ளைகளின் தாய் மட்டுமல்ல, 13 கோடி தமிழ் தேசிய மக்களின் தாயாக அன்பு தாய் செல்லமுத்தவர்கள் வாழ்ந்திருப்பது நமக்கு நன்கு தெரிய வரும். அந்த தாயின் மறைவு என்பது மறக்க இயலாதது, மனத்துயர் நிறைந்தது. அந்த தாயை இழந்து வாடுகிற அவருடைய குடும்பத்தினர், உறவினர்கள், நண்பர்கள், குறிப்பாக என் தம்பி மயூரன் அவர்களினுடைய நண்பர்கள், உறவுகள் எல்லோருக்கும் என்னுடைய ஆறுதல். போற்றுதற்கும் வணக்கத்திற்கும் உரிய அன்பு தாய் செல்லமுத்தவர்களுக்கு என்னுடைய புகழ் வணக்கத்தையும் கண்ணீர் வணக்கத்தையும் செலுத்துகிறேன்.